நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். மேடம் மேடம், என்னப்பா ஆச்சு? சக்தி நேத்து நைட்டு இங்கே தங்கிட்டாளா? இல்ல, அவ இங்க இல்ல. நேத்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனவதான், இன்னும் இங்க வரவே இல்ல. இப்ப கூட பிரியா கிட்ட கேட்டேன், வரலன்னு தான் சொன்னான். என்ன மேடம் சொல்றீங்க? சக்தி நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்கே இருப்பான்னு பார்த்தேன், நீங்க இங்கேயும் இல்லைன்னு சொல்றீங்க. போச்சு, சிவாவையே நேத்து நைட்ல இருந்து காணோம், சக்தியே நேத்து நைட்ல இருந்து காணோம். அப்படின்னா நம்ம பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? சக்தியை காணோம்னு வீட்டுல எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க மேடம். ஹே, இங்க சிவாவை காணோம், நாங்களும் தான் பதறிட்டு இருக்கோம். அவ எக்கடி கேட்டா எங்களுக்கு என்ன? அவளை போய் வேற எங்கேயாவது தேடிப்போம். என்ன மேடம் கோபப்படுறீங்க? உங்களுக்கு சிவா சார் எவ்வளவு முக்கியமோ அப்படி சக்தி எனக்கு முக்கியம். அவ காணாம போனதுக்கு நீங்களும் இந்து மேடம் தான் காரணமா இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மம்மி, இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான், சொல்லி வைங்க. சூர்யா, சக்தி காணாம போனதுக்கு அனிதாவும் அண்ணியும் தான் காரணம்னு எப்படி சொல்ற? என்ன பேச்சு இதெல்லாம்? மேடம், தயவு பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கே தெரியும்ல இவங்க 2 பேருக்கும் சக்தியை பிடிக்காதுன்னு. இவங்க தான் அவன் மனசு காயப்படுற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அந்த மனவேதனையை பொறுத்துக்க முடியாம தான் சக்தி எங்கேயோ ஓடி போயிருக்காங்க. அடிச்சு நிறுத்து. நாங்க அவளை திட்டினதுனால தான் வெளியில போயிட்டான்னு எங்க மேலே பழி போடுறியா நீ? அந்த வெக்கம் கெட்டவதான் ஏன் பிள்ளைய மயக்கி எங்கேயாவது இழுத்துட்டு ஓடி போயிருப்பா. மேடம், என் சக்தி மேல இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க. இது சரியில்லை சொல்லிட்டேன். ஏய், வாய முறா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவ என்ன பிளான்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு எங்களை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பத்திரிக்கையில வந்த நியூஸ் உண்மைன்னு இப்பதானே புரியுது. அத பத்தி நாங்க கேட்டதுக்கு அதை எப்படியோ அவ சமாளிச்சு மழுப்பிட்டா. அவ இங்க வந்தது வேலை செய்யறதுக்கு நினைக்கிறியா? என் புள்ள சிவாவை வளைச்சு போடதான். இப்ப அவனுக்கு கல்யாண ஏற்பாடு ஆயிடுச்சுன்னதும் அவ மனசை கலைச்சு மயக்க எங்க இழுத்துட்டு ஓடி போயிட்டா. மேடம், அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு சக்தியை பிடிக்கலங்கிறதுக்காக அவளை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லாதீங்க. நடந்தது என்னன்னு தெரியாம நாமளா நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறது ரொம்ப தப்பு. பத்திரிகையில வந்த நியூஸ் தான் ஃபேக்குன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? சிவாவையும் சக்தியையும் சேர்த்து வச்சு பேசுறதையும் சக்தியை நீங்க கேவலமா பேசுறதையும் கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க. ஆமாம்மா, ருத்ரா சொல்றதும் சரிதான். நீ சொல்றபடி சக்தியும் சிவாவும் லவ் பண்றாங்கன்னா என்னைக்கு பத்திரிகையில நியூஸ் வந்ததோ அன்னைக்கே சிவா ருத்ரா கிட்ட வந்து ஆமா நான் சக்தியை லவ் பண்றேன், எனக்கு சக்தியை கட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் இருந்தும் சொல்லலன்னா அவங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம். சரி, நடந்து முடிஞ்சது கடந்து போறதுதான் புத்திசாலித்தனம். இனி நடக்க போறத பத்தி யோசிக்கலாம். அனிதா, மம்மி, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சிவா வந்தானான்னு கேளு. சரிங்க மம்மி. சூர்யா, நீ கவலைப்படாதப்பா, சக்தி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரி மேடம்.